And welcome to Student League. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் 7th standard term 1 science unit 5 reproduction and modification of plant அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து part 2 ஓட வீடியோ. ஸோ part 1 வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். ஸோ அதில் வந்து இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். எந்தெந்த மூலியமாக, அதாவது சீடு மூலியமாக ப்ரொடியூஸ் ஆகிறத வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், இல்லை வேறு ஏதாவது மூலியமாக ப்ரொடக்ஷன் ஆகிறது நம்ம வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லி பார்த்தோம். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் அது ஃப்ளாரோட ஸ்ட்ரக்சரை பற்றி பார்த்தோம். ஸோ அதோடு நம்ம நேற்று கிளாஸை முடிச்சிட்டோம். சின்ஸ் இந்த டைம் போனதுனால டைப்ஸ் ஆஃப் ஃப்ளாரை பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம இதில் இருந்தால் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம டூ யூ நோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். இப்போது அந்த டூ யூ நோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்ஃப்ளவர் வந்து ஒரு நாட் அ சிங்கிள் ஃப்ளார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. The sunflower is not a single flower. It is a group of flowers clustered together. So ஒரு group of flower வந்து நம்மளுக்கு கிளஸ்டராக ஒன்றா சேர்ந்து தான் நம்ம sunflower அப்படிங்கிறத சொல்கிறோங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. A group of flower arranged together is called as inflorescence. So inflorescence அப்படின்னா என்னென்னா, ஒரு குரூப் ஆஃப் ஃப்ளார் வந்து அந்த ஒரு ஃப்ளாருக்குள்ளே இருக்கிறத நம்ம வந்து இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேவா? அதில் ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா ட்ராக்ஸ் பர்கும்பன்ஸ். அதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் அ சிங்கிள் ஃப்ளார். இட் கண்டெயின் இன்ஃப்ளாரன்ஸ். அதில் வந்து நிறையா ஃப்ளார்ஸ் அதில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ லீஃப் ஜூஸ் ஆஃப் திஸ் பிளான்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் க்யூரிங் த wound and cut. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தோஸ் ஹூ ஆர் ஸ்டடிங் ஃபார் tnpsc, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட். இது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க உங்கள் நோட்டில். ஸோ அது என்னென்னா, இந்த ஃப்ளார், அதாவது ட்ரக்ஸ்டா பெர்கும்பன்ஸ், இதோட ஃப்ளாரோட அந்த ஜூஸ், லீஃபோட ஜூஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா wound. ஸோ நம்மளுக்கு ஒரு காயம் பட்டாலோ காயம் பட்டாலோ அதை க்யூர் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து ஒரு ஃப்ளார் வந்து எப்படிங்க பூ வந்து எப்படிங்க பழமாகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆக்டிவிட்டி 4 நம்ம பார்த்துருவோம். ஸோ இது ரொம்ப எனக்கு வந்து அப்படி ஒரு கண்டினியூவாக போனோம்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தோன்றதுனால நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டியை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஃப்ளார் எப்படி ஃப்ரூட்டாக மாறுதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஃப்ளார் ஆல்பம் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். ஃப்ளார் ஆல்பம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, ஒரு பூவை நீங்கள் என்னென்னலாம் பூ கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பூவெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு நோட் புக்கில் அதை நீங்கள் வச்சு அதில் வந்து ஒரு வெயிட் ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு, அதாவது இப்போ ஒரு பிரிக்ஸோ ஒரு நல்லா வெயிட் ஏற்றுற அளவுக்கு அதை வச்சுட்டு நல்லா அப்படி அமைக்கி வச்சுட்டு ஒரு 2 or 3 days அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது எப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டாக அது ட்ரை ஆகணும். ட்ரை ஆன வரையும் அதை விட்டுறணும். ஸோ கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் அதை வெளில எடுக்கணும். ஸோ அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு புக் ஆல்பம் ரெடி ஆகிடும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஏன் சார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ எஸ்சிஆர்டி புக்கில் இது கொடுத்துருக்காங்க. நான் இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து உங்கள் புக் ஆல்பம்னா என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்து இப்போது நம்ம கதைக்கு வருவோம். ஸோ எப்படி ஃப்ளார் எப்படிங்க ஃப்ரூட்டாக மாறுது அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட், இப்போ டு அண்டர்ஸ்டாண்ட் how the flower developed into a fruit, let us perform an experiment on a pumpkin plant. So pumpkin plant oda flower வச்சு தான் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். First we know from our earlier exploration the flower of pumpkin is unisexual. Unisexualனா என்ன, மேல் flower தனியாக இருக்கும், ஃபீமேல் flower தனியாக இருக்கும். ஸோ நம்ம முன்னாடி படித்த வரையும் நமக்கு வந்து என்ன தெரியும்னா pumpkin flower வந்து unisexual நம்ம பார்த்தோம். So that is some of the flower are male while many of the flowers are female. ஸோ ஒரு சில ஃப்ளார் வந்து அதில் மேலாகவும் நிறையா ஃப்ளார் வந்து அதில் ஃபீமேலாகவும் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ we can easily identify the male and female buds of a pumpkin. ஸோ பம்கினில் வந்து மேல் முட்டுகளையும் ஃபீமேல் முட்டுகளையும் நம்ம வந்து முட்டாக இருக்கும்போதே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஈவன் பிஃபோர் இந்த மாதிரி பாருங்கள், இது வந்து ஃபீமேல் முட்டு, இது மேல் முட்டு. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் த ஃப்ளார் பட்ஸ் அப்பியர், ஸோ அந்த இதோட இது வந்து அப்படி முட்டு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுன்னா இமீடியட்லி ஐடென்டிஃபை 10 ஃபீமேல் ஃப்ளார் பட்ஸ். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா அதில் வந்து 10 ஃபீமேல் ஃப்ளார் பட்ஸை நீங்கள், அதாவது ஃபீமேல் முட்டுக்களை வந்து நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. அதை என்ன பண்ணிங்கன்னா டை அ plastic bag around each bud so that not outside material can enter.
ஓகேவா. ஸோ எப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஒரு அந்த சேப் அதாவது பெண் ஃப்ளார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக்கை வச்சு கட்டிடுங்க. கட்டிட்டு எப்படின்னா வெளியில் இருக்க மெட்டீரியல் எதுவுமே அதில் படாத அளவுக்கு. ஸோ என்ஷூர் தட் தேர் ensure to make small hole with a pin to allow the air to flow. ஸோ எப்படின்னா ஒரு ஸ்மால் ஹோலை போட்டு அந்த ஏர் போகிற அளவுக்கு, இல்லைன்னா அந்த முட்டு வாடி போயிடும். ஸோ அதனால் வெறுமனே பிளாஸ்டிக் பேட்ச் வச்சு கட்டிங்கன்னா அது வாடி போயிடும். அந்த காற்று போட்டு வர்றதுக்கு நம்ம அந்த இடத்துல ஹோல் போட்டுக்கணும். ஸோ வெயிட் ஃபார் 2 or 3 days, ஒரு 2-3 நாளில் வந்து அந்த பூக்கிறதுக்கு, அதாவது டு பிளாசம், அதுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்க. ஸோ 2 or 3 days முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு choose 3 to 4 male flowers. ஸோ 3 to 4 மேல் ஃப்ளார்ஸை நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கணும். அதில் இருக்க ஸ்டிக்மாவை நம்ம ப்ளக் பண்ணுறோம். ஸ்டிக்மா என்னங்கிறது, ஸோ அதில் இருக்க ஒரு மேல் ஆர்கன், அதாவது ஃப்ளாரில் இருக்க மேல் ஃப்ளாரில் இருக்க ஒரு மேல் ஆர்கன், அதாவது என்னென்னா அதான் வந்து ஸ்டிக்மா. ஓகேவா. ஸோ தீஸ் ஃப்ளார் அண்ட் டஸ்ட் த போலன் ரெயின் இன் அ ஷீட் ஆஃப் பேப்பர் அண்ட் கலெக்டட் இட். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இதில் இருக்க அந்த ஸ்டிக்மாவை எடுத்து ஒரு பேப்பரை வெடித்து அதில் அப்படி தட்டினீங்கன்னா அந்த போலன் ரெயின்ஸ்லாம் விழுந்துடும். அந்த ஸ்டிக்மாவில் இருக்க போலன் ஸ்க்ரைன்ஸ்லாம் விழுந்துடும். விழுந்ததுக்கப்புறம் அந்த போலன் ரெயின்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் அவுட் ஆஃப் 5 out of 10 bags of female ஃப்ளார். ஸோ ஃபீமேல் ஃப்ளார் இப்போ நான் 10 நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் 5 ஃப்ளாருக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 5 ஃப்ளாரை அந்த பிளாஸ்டிக்லேருந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரஷ் த போலன் ரெயின் ஆன் த ஸ்டிக்மா இட். ஸோ நான் அங்கே என்ன சொன்னேன், ஸ்டிக்மா நான் சொன்னேன், ஐம் சாரி, ஸ்டெமன். சாரி, நான் இங்கே ஸ்டிக்மான்னு சொல்லிட்டேனோ, ஐம் சாரி, தட் இஸ் ஸ்டெமன்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த போலன் ரெயினோட ஸ்டிக்மா வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து இப்போ லைட் ப்ரெஷ்ஷை வச்சு டச் பண்ணுங்கள். என்ன முக்கியமானன்னா அந்த ஸ்டிக்மா டேமேஜ் ஆகக்கூடாது. ஆஃப்டர் ஃபியூ டேஸ் யூ கேன் see the flower in the bags are not open at all, could be wheeled without forming a fruit, while the most of the flower with the pollen grains have appeared into a fruit. ஸோ நம்ம அந்த 10 பேக்கில் நம்ம 5 பேக்கில் மட்டும் தான் இந்த மாதிரி போலன் கிரெயின்ஸ் பவுன் பண்ணோம். ஸோ மிச்சம் இருக்க 5ம் அது அப்படியே ஃப்ளாராகவே இருக்கும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு பழமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ the process of pollen grains reached to sigma is called pollination. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஸோ pollination அப்படின்னா என்னென்னா the process of pollen grains reached to sigma is called pollination. ஓகேவா. The flower that reached the pollen grains is called pollinating flower, while one that did not reach the pollen grains is called non-pollinated flower. ஸோ ஒரு போலன் கிரெயின் ரீச் பண்ண ஒரு ஃப்ளாரை வந்து நம்ம என்னென்னா பாலினேட்டட் ஃப்ளார் அப்படிங்கிறத சொல்கிறோம். இல்லைங்க அதில் போலன் கிரெயினே ரீச் பண்ணல, அந்த ஃப்ளாராகவே இருக்குது அப்படின்னா அதை வந்து நான் பாலினேட்டட் ஃப்ளார் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டீங்க பாலினேஷன்னா இதான். அதுலேயே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ த above experiment transfer of pollen grains of male flower to the female flower. ஸோ அதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளே வந்து ஒரு மேல் ஃப்ளார்லேருந்து ஃபீமேல் ஃப்ளாருக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்மளே வந்து அந்த பூக்கு அதை இது பண்ணோம். அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆர்டிஃபிஷியல் பாலினேஷன் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ நம்ம அதை பண்ணுறதுனால எப்போவுமே நம்மளால் ஒன்று உருவாக்கப்பட்டுச்சுன்னா அது ஆர்டிஃபிஷியல் ஸ்டூடெண்ட்ஸ், அது நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் உருவாக்கப்பட்டது தான் இந்த வீடு. ஸோ இட் இஸ் ஆர்டிஃபிஷியல். ஆனால் ஒரு குகை, அதாவது வந்து ஒரு மலை, அதெல்லாம் நான் உருவாக்கலை, அது கடவுளால் உருவாக்கப்பட்டது, அது இயற்கை. ஸோ இட் இஸ் நேச்சுரல் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ நம்மளால் உருவாக்கப்பட்ட எல்லாமே ஆர்டிஃபிஷியல். ஓகேவா. ஸோ however the nature are many ways in which the pollen grains reach to sigma of the flower is called natural pollination. ஓகேவா. ஸோ நேச்சுரல் பாலினேஷனாக என்னென்னா நேச்சுரல், அதாவது இப்போ ஒரு பூச்சியோ, இப்போ இந்த ஹனிபியெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா, வண்டெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா போய் இந்த பூலேயும் உட்காந்து தேன் எடுக்கும், அந்த பூலேயும் உட்காந்து தேன் எடுக்கும். ஸோ இது மூலியமாவோட பாலினேஷன். ஆனால் ஒன்றும் இல்லைங்க, அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து அது காலில் ஒட்டிடுது, திருப்பி அங்கே போய் அந்த தேன் எடுக்கும்போது அதோட ஸ்டிக்மாவில் அந்த போலன் கிரெயின்ஸ் பட்டோன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரூட் உருவாகுது. ஓகேவா. இப்போ காற்று வந்து இந்த போலன் கிரெயின்ஸ் காற்று நல்லா வீசுது, அதில் போய் விழுகலாம். மழை பெய்யும்போது மேல் ஃப்ளாரில் அப்படியே அந்த போலன் கிரெயின்ஸ் எடுத்து வந்து கீழே இருக்கிற ஃபீமேல் ஃப்ளாருக்கு அதை கொடுக்கலாம். இட்ஸ் அ பாசிபிள் வே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து நேச்சுரல் இது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இன் சம் ஆஃப் த பிளான்ட்ஸ் லைக் கிராஸ் போலன் கிரெயின்ஸ் ஆர் லைட்டட். ஸோ இப்போ வந்து இது, அதாவது புல்லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். இந்த
Stamens shield of pollen grains are carried by the wind of அதர் பிளான்ட்ஸ். ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி என்ன பண்ணுதுன்னா அது ஒரு லைட்டாக இருக்கிறனால என்ன பண்ணுதுன்னா நல்லா காற்று வீசும்போது இதோட போலன் கிரெயின்ஸ்லாம் வந்து மற்ற செடி அதாவது மேல் ஃப்ளார்லேருந்து ஃபீமேல் ஃப்ளாருக்கு போகும்போது அது வந்து பாலினேட் ஆகுது. ஓகேவா? ஸோ இன்ஸ்டெக்ட்ஸ் and birds are some other agent of pollination. ஸோ பாலினேஷன் வந்து அந்த நான் சொன்ன மாதிரி பீஸ் இப்போ வந்து ஒரு குருவிலாம் பார்த்தீங்கன்னா ஹம்மிங் பேர்ட் நினைக்கிறேன் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மூக்கை வச்சு அதோட தேனை உரியும். அப்போ அந்த இடத்துல வந்து அதோட மூக்கில் அந்த பாலினேட்டட் ஸ்பீட் இப்போ அது என்ன சொல்ல போலன் கிரெயின்ஸ் எல்லாம் அதில் வந்து அதில் அந்த மூக்கில் ஒட்டிக்கிறோம். திருப்பி அதே ஒரு ஃபீமேல் ஃப்ளாரில் போய் நம்ம அதை போய் தேன் எடுக்கும் போது அந்த போலன் கிரெயின்ஸ்லாம் மறுபடியும் அந்த ஸ்டிக்மாவில் ஒட்டி நம்மளுக்கு ஒரு ஃப்ரூட் உருவாகுது. ஓகேவா? ஸோ பீஸ், பட்டர்ஃப்ளை அண்ட் த வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் hooker around the flower. ஸோ அது சுற்றியே வரதுனால they help to carry the pollen grains from one flower to another flower. நான் சொன்னது தான் அதை தான் அவங்க திருப்பி சொல்லியிருக்காங்க. ஸோ pollen grains stick in legs, wings or abdomen when they move one flower to another flower. This called cross pollination. ஸோ cross pollination அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து நான் வந்து என் வீட்டில் இருந்து ஒரு செடி வந்து என் வீட்டில் பூக்கிற பூவிலேருந்து என்ன பண்ணுது நம்ம ஆள் வந்து ஒரு தேனை குடிச்சிட்டு என்னோடய பக்கத்து வீட்டில் வேறு செடி இப்போ நான் செம்பருத்தி செடியிலேருந்து தேனை குடிச்சிட்டு இப்போ என்ன பண்ணுது அது போய் மல்லிகைப்பூ செடியில் போய் திருப்பி தேனை குடிக்குது. அப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா இதில் இருக்க போலன் கிரெயின்ஸ் அதாவது செம்பருத்தி பூவில் இருக்க போலன் கிரெயின்ஸ் வந்து நம்மளுக்கு மல்லிகைப்பூ செடியில் போய் அது வந்து போலன் ஆகுது. ஸோ அது பாலினேட்டர் ஃப்ளார் ஆகும்போது அங்கே வந்து ஒரு ஃப்ரூட் உருவாகுது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா செம்பருத்தி செடியிலேருந்து இப்போ மல்லிகைப்பூ செடி. ஸோ இது வேறு. ஸோ இதை வந்து நம்ம கிராஸ் பாலினேஷன் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா ஜெர்சி மாடுலாம் அதில் வந்து கிராஸ் மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் நீங்கள் போக நீங்கள் பெருசாக படிப்பீங்க. இதில் இருக்க ஒரு நல்ல குணங்கள்லாம் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நான் உங்களுக்கு காம்ப்ளிகேட் பண்ண விரும்பலை. நான் இன்னும் போக நீங்கள் அதை பற்றி நிறையா படிப்பீங்க. ஸோ இப்போ இந்த ஜெர்சி மாடுலேருந்து ஒரு நல்ல காம்ப்ளிகேட்டட் குணம்லாம் எடுத்துக்கு இது வந்து நம்ம நாட்டு மாடுலேருந்து ஒரு சில காம்ப்ளிகேட்டட் குணம்லாம் இருந்திருக்கு. ஸோ இதை ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து அதாவது இதில் இருக்க ஒரு மேல் ஆர்கனையும் இதில் இருக்க ஒரு ஃபீமேல் ஆர்கனையும் ஒன்றா சேர்த்து ஒரு புதுசாக ஒரு மாடு உருவாக்குவாங்க. ஸோ அந்த மாடு வந்து இப்போ என்ன இருக்குன்னா அதாவது அப்பாவோட பழக்கமும் இருக்கும் அம்மாவோட பழக்கமும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் அதாவது கிராஸ் பாலினேட்டர் பண்ணி உருவாகின ஒரு ப்ரீட் அப்படிங்கிறதே சொல்லலாம். ஓகேவா? ஸோ அடுத்து when you shake the stamens the pollen grains are followed. ஸோ இப்போ நான் ஒரு செடியை போட்டு இப்படி ஆட்டுறேன்னா அந்த இடத்துல வந்து அந்த pollen grains கீழே விழுவும். thus the wind shake the flowers. When the butterfly agent the pollen grains are fall on out of stigma of some flower. Some plants have both male flower and male and female part within the same flower, bisexual. So the pollinator in the same meaning is called self-pollination. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ எடுத்துட்டோம்னா அதான் பைசெக்சுவல் ஃப்ளார் நம்ம பார்த்தோம். அதில் மேல் ஆர்கன் இருக்குது ஃபீமேல் ஆர்கன் இருக்குது. இப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா நான் பூவை ஷேக் பண்ணாலோ இல்லை ஒரு காற்று வீசி அந்த அதிலே இருக்கிறதுனால இங்கேருந்து இங்கே அது லைட்டாக பறந்தாவோட அது ஒட்டிக்கிறோம். ஏன்னா ஸ்டிக்மாவில் ரொம்ப ஸ்டிக்கிலே இருக்கிறதுனால அது ஒட்டிக்கிறோம். இப்படி பண்ணுச்சுன்னா அதை வந்து நம்ம செல்ஃப் பாலினேஷன் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ ஒரு பிளான்ட்லேருந்து ஒரு ஃப்ளார்லேருந்து இன்னொரு ஃப்ளாருக்கு அந்த பாலன் கிரெயின்ஸ் போணுச்சுன்னா அது கிராஸ் பாலினேஷன். ஒரே பிளான்ட்டில் இருக்குப்பா அதை இங்கேருந்து இங்கே தான்ப்பா போயிருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம செல்ஃப் பாலினேஷன் அப்படிங்கிறத சொல்வோம். ஸோ பீன்ஸ் அண்ட் டொமேட்டோ. பீன்ஸுக்கு வந்து என்னது ஃபபாசியா, டொமேட்டோவுக்கு வந்து சொலனேசியா. ஸோ காமன்லி நோன் அஸ் செல்ஃப் பாலினேட்டட். அவங்க வந்து அவங்களே அதில் மேல் ஃப்ளாரும் ஃபீமேல் ஃப்ளாரும் அதிலே இருக்கும் அப்படிங்கிறது தான் மேல் பார்ட்டும் ஃபீமேல் பார்ட்டும் அதிலே இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ஈவன் தோ ஃபார் எக்ஸாம்பிள் த டொமேட்டோ are self-pollinated, they need the help of insect to create the vibration within the flower with effective losses of pollen. ஸோ என்ன தான் வந்து டொமேட்டோ வந்து ஒரு பைசெக்சுவல் ஃப்ளாராக இருந்தாலும் அது வந்து ஒரு சார்ட் ஆஃப் வைப்ரேஷன் தேவை. அப்போ தான் நமக்கு வந்து அந்த பாலினேஷன் நடக்கும். ஓகேவா? ஏன்னா அது ரொம்ப ஒருவேளை அந்த பாலினேஷன் வந்து ரொம்ப திக்காக இருக்கலாம். அதனால் வந்து ஒரு வைப்ரேஷனோ அதோட இதுவோ ஒரு இன்செக்டோட உதவியோ அதுக்கு தேவை. ஸோ பேடி is mostly a pollinator using just a genetic wind of pollen agent. So the agent
of helping to pollinator is called pollinator. ஸோ ஒரு விண்டு இப்போ வந்து ஒரு பேடி, அதாவது நம்ம நெல் விளைக்கிறதாகட்டும், அதுக்கும் வந்து நம்மளுக்கு காற்றுங்கிற ஒரு போலன் கேட்ஸ் தேவைப்படுது. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு விதைங்கிறது ஒன்று உருவாகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதெல்லாம் பண்ணுறாங்களே இப்போ இந்த காற்று, இன்செக்ட், அதெல்லாம் என்னென்னா பாலினேட்டார் அப்படிங்கிறத சொல்லுவோம். இதை வந்து இன்னொன்று சொல்லலாம், இதை இந்த புக்கில் மென்ஷன் பண்ணல. இதை வந்து நம்ம பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறதையும் இவங்களை சொல்லுவோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, தென் ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செல்ஃப் பாலினேஷன் அண்ட் கிராஸ் பாலினேஷன். நான் சொன்ன மாதிரி போலன் கிரெயின்ஸ் வந்து இதுலேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இதுலேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆனால் என்னென்னா இது வந்து சேம் ஃப்ளாரில் ஆகுது, இது வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளாரில் ஆகுது. ஓகேவா? அது சேம் கைண்டில் ஆகலாம். இப்போ வந்து ஒரு மேல் ஃப்ளாரும் ஃபீமேல் ஃப்ளாரும் தனித்தனியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரே பிளான்ட்டில் ஆனாலும் அது கிராஸ் பாலினேஷன் தான். ஒரே பூக்குள்ளே ஆனிச்சுன்னா அது செல்ஃப் பாலினேஷனுங்க. இப்போ நான் செம்பருத்தி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அது அந்த பூக்குள்ளே மேல் ஆர்கனுக்கு ஃபீமேல் ஆர்கன் இருக்குது, அதை வந்து செல்ஃப் பாலினேஷன். இப்போது செல்ஃப் பாலினேஷனுக்கு ஏஜென்ட் எப்போவுமே தேவைப்படணுன்ற அவசியம் கிடையாது, காற்றோடு பண்ணிடலாம். ஆனால் கிராஸ் பாலினேஷனுக்கு கண்டிப்பாக ஏஜென்ட் தேவைப்படும். The plant do not need to produce pollen grain in a large quantity of a self pollination. So self pollination அவ்வளோ குவாலிட்டி ஆஃப் pollen rates வந்து உருவாக்க தேவையில்லை. ஆனால் கிராஸ் பாலினேஷன் they produce pollen rate larger than the quality and increasing the pollination. ஸோ பாலினேஷன் இருக்குது. ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் இருந்தால் கூட தெரியும் அது ஃபெர்டிலைல் ஆயிரும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நிறையா தேவைப்படுது. அதுதான் இங்கே பிரச்சனை. இப்போ வந்து இந்த பூ போய் இங்கேருந்து போய் அங்கே படணும். ஸோ அதனால் இதுக்கு டைம் தேவைப்படுது. அதனால் வந்து இது வந்து ரொம்ப நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுது pollen grains. ஸோ இட் டஸ் நாட் ப்ரொடியூஸ் த சான்ஸ் டு கிரியேட் த நியூ பிளான்ட். ஸோ இது வந்து ஒரு புது விதமான ஒரு பிளான்ட் உருவாகிறதுக்கு இங்கே வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது செல்ஃப் பாலினேஷன் அந்த பூவிலே தான் இருக்கும். திருப்பி அது என்ன தான் இருந்தாலும் அது செம்பருத்தி பூவாக தான் இருக்குமே தவிர திருப்பி ஒரு புதுசாக உருவாகாது. இப்போ என்னென்னா இங்கே கால் பாலினேஷனில் ஒரு புது வெரைட்டி ஆஃப் ஃப்ளார்ஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் சொன்னேன்ல, இப்போ இந்த செம்பருத்தி பூ செடியிலேருந்து மல்லிகைப்பூ செடிக்கு ஒரு இன்செக்ட் போய் மறுபடியும் அது போலன் கிரெயின்ஸ் உருவாச்சுன்னா, ஸோ செம்பருத்தி பூவோட கேரக்டரும் அந்த மல்லிகைப்பூவோட கேரக்டரும் உள்ள ஒரு செடி உருவாகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஓகேவா? Then in many plants the pollen grains come from the another flower. So it is obvious in a case of plants which is distinct in male flowers and female flowers like pumpkins. So நிறைய பிளான்ட்ல என்ன ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளார்லேருந்து ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு தான் வந்து நிறையா பாலினேஷன் ஆகுது. எக்ஸாம்பிள் என்ன, அதில் மேல் ஃப்ளாரும் ஃபீமேல் ஃப்ளாரும் தனியாக இருக்கிறது தான் காரணம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன் சம் ஃப்ளார் ஆஃப் genetic measure first in androgen or shield of plot, the plants such as apple, plums, cherry, pumpkin or insect or cross pollination. ஸோ இந்த மாதிரி அதாவது ஆப்பிள், பிளான்ட்ஸ், பம்கின்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு இன்செக்ட் தான் கிராஸ் பாலினேட்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இதோட நம்ம இன்றைக்கி முடிச்சுக்கோம். ஸோ ஃபெர்டிலைசேஷனுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து பார்த்துக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வெறுமனே பாலினேஷன் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஸோ பாலினேஷனில் நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பாலினேஷன் அப்படின்னா என்னென்னா the process by which the pollen grains reach to stigma is called pollination. அதை வந்து நம்ம ரெண்டு விதமாக சொல்கிறோம், ஆர்டிஃபிஷியல் பாலினேஷன் அண்ட் நேச்சுரல் பாலினேஷன் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து கிராஸ் பாலினேஷன் அப்படின்னா ஒரு ஃப்ளார்லேருந்து இன்னொரு ஃப்ளார், அதாவது மேல் ஃப்ளாரும் ஃபீமேல் ஃப்ளாரும் தனித்தனியாக இருந்து ஒரு ஃப்ளார்லேருந்து போலன் கிரெயின்ஸ் வந்து இன்னொரு ஃபீமேல் ஃப்ளாருக்கு அது கிராஸ் ஆனிச்சுன்னா அது வந்து கிராஸ் பாலினேஷன் சொல்கிறோம். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸ், அதாவது பாலினேட்டிங் ஏஜென்ட்லாம் நம்ம பாலினேட்டார் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னா ஒரே ஃப்ளாரில் ரெண்டுமே இருக்குது. ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரே இதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ செல்ஃப் பாலினேஷனில் நிறையா போலன் கிரெயின்ஸ் தேவைப்படாது, பட் கிராஸ் பாலினேஷனில் நிறையா போலன் கிரெயின்ஸ் தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செல்ஃப் பாலினேஷனில் வந்து புதுசாக எந்த பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆகாது, ஆனால் கிராஸ் பாலினேஷனில் நிறையா பிளான்ட் வெரைட்டி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதோடு நம்ம இன்றைக்கி முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஸ்டூடெண்ட் லீகேட். தேங்க்யூ.